ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல திவ்ய தேசத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள். ஏன் இதை திவ்ய தேசம்னு சொல்றோம் அப்படிங்கிறது இப்போ உங்க எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். எதை வைத்து திவ்ய தேசம் அப்படின்னு பட்டியலிட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார்கள் எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று பாடி மங்களாசாசனம் செய்தார்களோ அந்த க்ஷேத்திரங்களை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம். அப்படி 108 வைணவ தலங்களில் சோழ நாட்டு தலங்களை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். சோழ நாட்டு தலங்கள்ல 19 திருத்தலங்கள் பார்த்தாச்சு. இன்றைய தினம் பார்க்க போறது 20வது திருத்தலம். 20வதுன்னு சொல்றோமே வழிய இந்த 20ல 20A 20B 20C அப்படின்னு சொல்ற மாதிரி 3 தலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட 3 தலங்கள் எது, எந்த ஊர் அப்படின்னு பார்த்தா, சோழநாடு. சோழநாடுன்னு பெருமையா சொல்றோமே, இந்த சோழ நாட்டுக்கு தலைநகரம்னு ஒண்ணு உண்டு இல்லையா, அது எந்த பத்தி அப்படின்னு பார்த்தா தஞ்சையம்பதி அப்படின்னு சொல்லக்கூடியது. தஞ்சாவூர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். இங்கு திவ்ய தேச பட்டியல்ல பெயர் சொல்லும் பொழுது திருத்தஞ்சை மாமணி கோவில் அப்படின்னு சொல்கின்றோம். வெண்ணாத்தங்கர கோவில் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம். வெண்ணாறு எங்கேயோ இதெல்லாம் தஞ்சாவூர்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, போற வழியில வெண்ணாறு, அதிலும் அப்படி அழகா அந்த இடத்துல கொட்டுறதை பார்க்கும் பொழுதே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருக்கெடுத்து நீர் வரும் பொழுது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போற வழியில தான் இந்த வெண்ணாரை நம்ம பார்க்க முடியும். அப்படி வெண்ணாத்தங்கரை அப்படிங்கிறது இன்னைக்கும் அந்த செழுமைக்கு பேர் போனது. அந்த இடத்துல பார்த்தா இப்ப நம்ம போனா கூட காய்கறிகள் எல்லாம் அவ்வளவு செழுமையாக இருக்கிறத பார்க்கலாம். வயல் வரப்புகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். பச்சை பசேர்னு சோலையாக இருக்கக்கூடிய இடம். அப்படியே போற வழியில பார்த்தா 3 கோவில்களும் அங்கே தான். தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளிலேயே கோவில்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி உண்டு. ஏன்னா நமக்கு தெரியும், சோழ மன்னர்களுக்கு பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று. எல்லாரும் பக்தி மார்க்கத்துல செல்ல வேண்டும். சைவம் வைணவம் அப்படின்னு பேதமை இல்லாதபடிக்கு எல்லாரும் பக்தி செய்து இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என்பதில் சோழ மன்னர்கள் பலர் உறுதியாக இருந்தார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அத்தனை கோவில்களை நம்ம அந்த ஊரை சுத்தி பார்க்கின்றோம். அதுல தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர் அப்படிங்கிறது. சரி, இந்த தஞ்சாவூருங்கிற பேர் எப்படி வந்தது? அதற்கு காரணமே இந்த திவ்ய தேசம் தான். தெரியுமா, இந்த திவ்ய தேசத்தினால தான் அந்த ஊருக்கே அப்படி ஒரு பெயர் ஏற்பட்டது. எப்படி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக இருக்கின்றது. 3 கோவில்கள், இறைவன் 3 ரூபத்துல அங்க இருந்துருக்கார். முதல் பெருமாளுடைய திருநாமம் என்ன, கோவில் என்ன அப்படின்னு பார்த்தா தஞ்சை மாமணி கோவில் அப்படின்ட்டு பெயர். ஆழ்வார் பாசுரத்திலையும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நம்ம முதல்ல ஆரம்பிச்சது திருமங்கை ஆழ்வாரனுடைய பாசுரம். அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுதே மாமதில் தஞ்சை அப்படின்னு தான் சொல்கின்றார்கள், மாமணி கோவில் அப்படின்ட்டு. அதனால திருத்தஞ்சை மாமணி கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பெருமாளுக்கு நீலமேக பெருமாள் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெருமாள் கிழக்கு முகமண்டலத்தோடு இருக்கின்றார். வீற்றிருந்த கோலத்துல இருக்காராம் இந்த நீலமேக பெருமாள். அடுத்தாப்புல தாயாருக்கு இங்க என்ன திருநாமம்னு பார்த்தா செங்கமலவல்லி தாயார் அப்படின்ட்டு பெயர். அதே மாதிரி இந்த விமானத்துக்கு என்ன பேர்னா சௌந்தர்ய விமானம் அப்படிங்கிறது தான் இந்த விமானத்துக்கும் பெயராக இருக்கின்றது. அதே போல தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பக்கத்துல நதியானது வெண்ணாறு அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே இந்த கோவிலுக்கு உரித்தாக இருக்கின்றது. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா மணிக்குன்றம் அப்படின்ட்டு பெயர். மணிக்குன்றத்து பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம் அவரை. இந்த மணிக்குன்றம் அப்படிங்கிற 2வது கோவில்ல மணிக்குன்ற பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கார். இவரும் வீற்றிருந்த கோலத்துல தான் இருந்துருக்கார். தாயாருக்கு அம்புஜவல்லி அப்படிங்கிறது இங்க திருநாமமாக இருக்கு. அந்த தாயாருக்கு செங்கமலவல்லின்னு பேரு, இந்த தாயாருக்கு அம்புஜவல்லி அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கு. இங்க விமானம் மணிக்கூட்ட விமானம் அப்படின்ட்டு பெயர். அதே போல தீர்த்தம் ஸ்ரீராம தீர்த்தம் அப்படின்னு சொல்கின்றார்கள். அடுத்தாப்புல 3வதாக இருக்கக்கூடிய கோவில் தஞ்சையாளி நகர் அப்படின்ட்டு பெயராம். தஞ்சை யாழி நகர். யாழி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா,
சரித்திரம் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே புரியும். தஞ்சையாளி நகர் அப்படிங்கிறதுல பெருமாளுக்கே நரசிம்மனாக இருக்கார். தஞ்சையாளி பெருமாள் அப்படின்னு தான் அவரை சொல்றோம். இவரும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் வீற்றிருந்த திருக்கோலத்துல தான் இருக்கார். தாயாருக்கு தஞ்சை நாயகி அப்படின்ட்டு பெயர். இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு வேத சுந்தர விமானம் அப்படின்ட்டு பெயர் இதனுடைய விமானத்திற்கு. தீர்த்தம் பார்த்தா சூரிய புஷ்கரணி ஸ்ரீராம தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக 3 கோவில்ல பெருமாள் 3 அற்புதமான திருநாமங்களோடு 3 அற்புதமான லீலைகளை செய்துவிட்டு சேவை சாதிக்கின்றார். எல்லாருக்குமே உற்சவ சுவாமியினுடைய பெயர் என்னன்னு பார்த்தா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் உற்சவமூர்த்தியினுடைய ஒரு பெயராக இருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய இந்த 3 பெருமாளும் எப்படி வந்தா, அதிலும் இந்த வெண்ணாத்தங்கரைக்கு வாழலாம் எப்படி வந்தா, வெண்ணாறுங்கிறது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த புராணத்துல இந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்கு, இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அப்படி பார்க்கும் பொழுது பராசர முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்காக அனுகிரகம் பண்ணறதுக்கு தான் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கே எழுந்தருளுகின்றாராம். எப்படி எல்லாம் எழுந்தருளுகின்றார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த சுவாமியும் கூட பல யுகங்களாக இருக்கக்கூடிய சுவாமி தான். கிட்டத்தட்ட 4 யுகங்கள்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி புராதனமான ஒரு பெருமாளாகத்தான் இங்க இருக்கிறவரும் இருக்கின்றார். வெண்ணாறு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது, இது என்ன சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. 3 அரக்கர்களால தான் இந்த 3 பெருமாளும் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம். மது என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த மது வம்சத்துல தான் 3 அரக்கர்கள் வந்தார்களாம். அவர்களுக்கு என்ன பெயர்னு பார்த்தா தஞ்சகன் அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர், தண்டகன் அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர், கஜமுகன் அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர். இவா 3 பேரும் சகோதரர்கள். இவர்கள் 3 பேரும் என்ன பண்றா, கடுமையான தவம் செய்கின்றார்கள். சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணினாளாம். சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணப்போ இவர்கள் தவத்துல ரொம்ப சந்தோஷப்பட்ட பரமேஸ்வரன் கண் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். இந்த 3 பேரும் எங்களுக்கு சாகா வரத்தை குடு அப்படின்னு கேட்டா. அப்போ சிவபெருமான் சொல்றார், உலகத்துல பிறந்த யாருக்கும் சாகா வரம் அப்படிங்கிறது கொடுக்கவே முடியாது. அதனால ஒண்ணு வேணா என்னால சொல்ல முடியும், என்னால உங்க 3 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றாராம். உடனே இவா என்ன நினைச்சுட்டா, பரமேஸ்வரன் தான் அழிக்கிறவர் அப்படின்னு தானே அர்த்தம், ருத்ராம்சமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாலேயே நமக்கு ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டா, நமக்கு அழிவு என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி சரின்னு அந்த வரத்தை வாங்கிட்டாளாம். இந்த வர வாங்கின கையோட இவாளுக்கெல்லாம் துரு 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 துருன்னு வேலையை பார்க்கணும்னு எண்ணம் வந்துடும் போல் இருக்கு. எப்படி வேலை பார்க்கணும், இருக்கிறவா எல்லாரையும் தொந்தரவு பண்ணணும், முனிவர்களை கஷ்டப்படுத்தணும், தேவலோகத்துக்கு போகணும், இந்திராதி தேவர்களை அங்கேருந்து அடிச்சு துரத்தணும், அங்க போய் இவா உக்காந்துக்கணும், லோகத்தை அரசாட்சி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இல்லாத பொல்லாத பாவங்கள் அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு நம இவாளுக்கெல்லாம் இருக்குமோ என்னவோ தெரியாது. அதே மாதிரி தான் பெரும்பாலான அசுரர்களோட டெம்ப்ளேட் பார்த்தேன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த வரம் வாங்கும் பொழுது வினயம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனா வரம் வாங்கின உடனே என்னை விட பெரியவன் யாராக இருக்க முடியும், இறைவனே என் முன்னால் பிரத்யட்சமா வந்து நான் என்ன வேணும்னு கேட்டனா அதை கொடுத்துருக்கார். அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு எப்பேற்பட்ட சக்தி, எல்லாரை விட நான் தான் ரொம்ப சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் இப்படி செய்கின்றார்கள். இவ்வளவு பாவங்களை செய்தார்களாம் இந்த 3 பேரும். பாவங்கள் பண்றது பத்தாது, தேவலோகத்துல போய் எல்லாத்தையும் பண்ணது பத்தாது அப்படின்ட்டு இங்க வராலாம். அப்படி வரும் பொழுது இப்ப தஞ்சாவூர்னு சொல்றோமே, வெண்ணாறு ஓடுகின்றதே அந்த பகுதிக்கு வருகின்றார்கள். சரி, வெண்ணாறுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா வைகுண்டத்துல ஒரு நதி ஓடுமா, அதற்கு விரஜா நதி அப்படின்ட்டு பெயராம். அந்த விரஜா நதி அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வந்ததாம். விண்ணில் இருந்து வந்த ஆறு, விண்ணாறு அப்படின்னு தான் அதற்கு பெயர். நம்ம மருவி மருவி அதை வெண்ணாறு அப்படின்னு ஆக்கிட்டோம். இப்ப வெண்ணாறுன்னு கூட சொல்றதில்ல, வெண்ணாத்தங்கரை தான் அதுக்கு பேரே. அப்போ அந்த வெண்ணாறுங்கிறது விண்ணாறு, விண்ணாறுங்கிறது விரஜா நதி. அதனால அந்த இடத்துல பராசர முனிவர் அமர்ந்தபடி தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த 3 ஊரெல்லாம் சுத்திட்டு உலகத்துல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்துட்டு 3 பேரும் வந்திருக்கா. வந்தா இந்த இடத்த சுத்தி ஒரே பஞ்சமா இருக்கு, தீர்த்தம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ்வளவு பஞ்சத்திலையும் தீர்த்தமின்மையிலும் கூட பராசர முனிவர் எங்க தவம் பண்றாரோ அந்த இடத்துல புஷ்கரணி ஆகட்டும், நதி ஆகட்டும், நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு, சோலையா இருக்கு, தீர்த்தம் இருக்கு.
இந்த 3 பேரும் பார்த்தா, சரி இனிமே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம், அங்க யாரோ ஒருத்தர் தவம் பண்ற மாதிரி இருக்கு பாத்தியா, வா அவரை போய் போட்டு தள்ளிட்டு நம்ம அங்க போவோம், அவர் இனி இருக்கப்படாது, நம்ம அந்த இடத்தை எடுத்துக்கொள்வோம் என்று பராசர முனிவரை ரொம்ப ஹிம்சை பண்ணறதுக்கு போறா. அப்படி பராசர முனிவரையே வதம் பண்ண போகும் பொழுது அவர் என்ன பண்ணினார், கை கூப்பியபடி ஹரி 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 என்று இறைவனை தொழுதாராம். இறைவனை கூப்பிட்ட மாத்திரமே பெருமாள் சங்க சக்கரதாரியாக எழுந்தருளினார். எழுந்தருளிய பெருமாள் என்ன பண்ணினார், இந்த 3 ராட்சசாலையும் பார்த்தாராம். முதல்ல இந்த தஞ்சகன் கதையை முடிக்கணும்னு நினைச்சார். தன்னுடைய சக்கராயுதமானதை எடுத்தார், தஞ்சகன் மீது அதை பிரயோகம் பண்ணினார். சக்கராயுதம் தஞ்சகனுடைய தலையானதை சீவி எரிஞ்சதான் அந்த பக்கம். இப்போ பெருமாளுடைய ஸ்பர்ஷம் பற்றுத்து இல்லையா, அவளுக்கு அது மோட்சம் அப்படிங்கிறதுக்கான மார்க்கம் தானே. அப்போ பெருமாளுடைய சக்கராயுதம் பட்ட உடனே இந்த தஞ்சகனுக்கு கொஞ்சம் ஞானம் வந்துடுத்து. பெருமாளே, எப்படியும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தர போறேள், இது யாருக்கும் அமையாத ஒன்று, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குன்னார். என்னன்னார், இந்த ஊரு என்னுடைய பெயர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தஞ்சகன் ஒரு கொடூரமான ராட்சசன் இருந்தான். அந்த ராட்சசன் செய்த தவறு எவ்வளவு பெருசு. பக்தரான பராசரனை காப்பாற்றுவதற்காக பெருமாள் எழுந்தருளினார். அதனால யார் ஒருவர் பக்தியோடு ஹரின்னு கூப்பிட்டாலும் பெருமாள் வருவார் அப்படிங்கிறது ஜனங்களுக்கெல்லாம் தெரியணும். அதனால பக்தர்களுக்கு சந்துஷ்டி ஏற்படணும், என்னுடைய பெயரால இந்த ஊர் இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அப்போ தஞ்சை பதி அப்படின்னு ஆறுது, தஞ்சை ஊர், தஞ்சகன் ஊர் அப்படிங்கிறது. தஞ்ச அப்படின்னு சொல்ற மாதிரி தஞ்சகன் ஊர்னு இருந்தது, மறுபடி தஞ்சகன் ஊர்னு ஆச்சு, அங்கேருந்து தஞ்சை அப்படின்னு ஆச்சு, தஞ்சாவூர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக ஊரினுடைய பெயரை இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு கூட இந்த பெருமாள் காரணமாக இருக்கின்றார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சரி, அடுத்து யார வதம் பண்ணினார்னு பார்த்தா இந்த கஜமுகன் இருக்காரோ இல்லையோ, கஜமுகன் பேருக்கு ஏற்பது போல யானையாக தன்னை மாற்றிக்கொண்டு பெருமாளோட அப்படி ஒரு சண்டை போடுறாராம். பெருமாள் பார்த்தார், நீர் என்ன யானையா வந்தா, நான் சிங்கமா வருவேன் அப்படின்ட்டு பெருமாள் நிருசிம்ஹமூர்த்தியாக ரூபத்தை எடுத்தாராம். நிருசிம்ஹ ரூபம் எடுத்து கஜமுகனை கிழிச்சு எறிந்தாராம், வதம் பண்ணினாராம் கஜமுகனை. அப்படிப்பட்ட கஜமுகன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். ஏன்னா பெருமாள் ஸ்பர்ஷம் பற்றுத்தோ அவனுக்கும் ஞானோதயம் ஏற்படுறது, அஜ்ஞானம் நிவர்த்தியானது. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டப்ப திருநாடு ஏழும் அந்த ஒரு பிராப்தியை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டான்னு விட்டான். அப்போ சரி திருநாடு தந்தோம் அப்படின்னு விட்டாராம். அதனால கஜமுகனுக்கு மோட்சத்தை வீடு தந்தார். திருநாடு என்று சொல்லக்கூடியதை பெருமாள் அவருக்கு தந்தாராம். தஞ்சகன் போயாச்சு, கஜமுகன் போயாச்சு. 2 பேருக்குமான கதியை பார்த்து அவ்வளவு கோபம் வந்ததான் தண்டகனுக்கு. விடமாட்டேன் பாரு ஒன்ன அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணினார், பாதாளத்துல இருந்து உங்களை எப்படியாவது நான் பண்றேன், உங்களை எப்படியாவது சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துக்குள்ள போய் அங்கேருந்து சண்டை போடுறதுக்கு பார்த்தாராம். அங்கேருந்து உண்டு இல்லைன்னு உங்களை பண்றேன் பாருங்க அப்படின்னு இந்த பூமி அசைச்சு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பாதாளத்துக்குள்ள போனாராம். பெருமாள் ஏற்கனவே அந்த பூமியை காப்பாற்றினவர் தானே, அதே மாதிரி வராக ரூபத்தை எடுத்துட்டாராம். வராக ரூபம் எடுத்துட்டு கொடைஞ்சு உள்ள போனார். உள்ள போய் தன்னுடைய கொம்பாலேயே குத்தி கழிச்சு இந்த தண்டகன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணினார். அவர் வதம் பண்ண ஆரம்பிச்சது இந்த இடம், ஆனா வதம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த இடம் எது தெரியுமா, அதுதான் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. அந்த இடத்துல பெருமாள் வெளியில வருகின்றாராம். அங்க வராக சுவாமியாக அவர் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த இடத்துல இந்த தண்டகன்கிற அசுரனை வதம் பண்ணினார். அப்ப அவன் கேட்டான், அந்த காடு என்னோட பேர்ல இருக்கட்டும்னா, அதனாலதான் அந்த ஸ்ரீமுஷ்ணங்கள் பகுதி அதெல்லாம் தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லுவா. தண்டகனுடைய ஃபாரஸ்ட், தண்டகனுடைய ஆரண்யம்ங்கிறதுனால தான் தண்டகாரண்யம் அப்படின்ட்டு பெயர். இப்படி 3 அசுரர்களை சுவாமி வதம் பண்ணினாராம். இந்த நிருசிம்ஹருக்கு யாழி பெருமாள்னு பேரு. தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருமாள்ங்கிறதுனால தஞ்சை யாழி பெருமாள் அப்படின்னு திருநாமம். இந்த தஞ்சையாளி பெருமாள் தான் இன்னைக்கும் தஞ்சாவூரையே காப்பாற்றுகின்றார் அப்படின்னு அத்தனை பேருக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது உண்மை இல்லையா, அவர் தான் காப்பாத்தின்னு இருக்கார் இன்னைக்கும் அந்த தஞ்சைபுரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல இந்த ஒரு கோவில்ல விசேஷம் என்ன அப்படின்னா, 3 பெருமாளை ஒரே நேரத்துல நம்மளால சேவிக்க முடியும். எல்லாம் ரொம்ப கிட்ட தான் இருக்கு, ரொம்ப தூரம் போகவே வேண்டாம், நடந்து போகலாம். ஒரு 2 மினிட்ஸ் நடந்தோம்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் அவ்வளவுதான்.
அந்த மாதிரி மூன்று பெருமாளும் அவ்வளவு அழகா இருப்பா. ஒவ்வொரு பெருமானுடைய கோலத்தையும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். அதிலும் மணிக்குன்ற பெருமாளை போய் பார்த்தோம்னா கொழு கொழுன்னு அவ்வளவு அழகா இருப்பார் அந்த பெருமாள் பார்க்கறதுக்கே. அந்த மாதிரி மூன்று ராட்சசர்களை பெருமாள் இங்கு வதம் பண்ணினார். முதல்ல தஞ்சகன் என்று சொல்லக்கூடியவரை வதம் பண்ணினதுனால தஞ்சாவூர் தஞ்சைபதி அப்படிங்கிற திருநாமம் வருது, தஞ்சகனூர் அப்படின்னு ஆச்சு. அடுத்தாப்புல கஜமுகன் என்று சொல்லக்கூடியவருக்கு திருநாடை தருகின்றார். மூன்றாவது தண்டகன் என்று சொல்லக்கூடியவரை வராக அவதாரம் எடுத்து சுவாமி வதம் பண்றார். அப்படி அவருக்கு தண்டகாரண்யம்னு அவர் பெயர்ல ஒரு காடு இருக்கட்டும் அப்படின்ட்டு அனுகிரகத்தையும் சேர்ந்து பண்றார். பெருமாள் நிகிரகம் பண்றார் அப்படின்னு சொன்னா நிகிரகம் கூட பெருமாள் பண்ணினா அது அனுகிரகம் தான். ஏன்னா அதற்கு மேல அவளுக்கு என்ன வேண்டும்? பெருமாள் கையால ஒரு வதம் அப்படின்னு சொன்னா அதை விட சந்தோஷம் தரக்கூடியது வேற ஏதாவது இருக்க முடியுமா என்ன அவளுக்கு? அந்த மாதிரி அவர்கள் அந்த பிறவி எடுத்ததற்கான பலனை முழுமையாக அனுபவித்து விட்டார்கள் என்றுதான் பொருள். அந்த மாதிரி பெருமாள் ஏதோ நிகிரகம் பண்றாருன்னு சொல்லக்கூடாது. துஷ்ட நிகிரகமா இருந்தாலும் துஷ்டனுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய காருண்யம் தான் பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்படி இந்த மூன்று பெருமாளும் முதல்ல ஒரே இடத்துல இருக்கல. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வெண்ணாத்தங்கரையில வாயெல்லாம் இருக்கா. ஆனா மிந்தின காலத்துல இவா எப்படி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு பெருமாள் பார்த்தா களிமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், இப்பவும் அந்த களிமேட்டு பகுதி அப்படின்னு சொல்வார்கள் தஞ்சையில, அந்த களிமேட்டு பகுதியில தான் ஒரு பெருமாள் இருந்தார். அது மாதிரி மணிமுத்தாறு அந்த இடத்துல ஒரு பெருமாள் இருந்தாராம். மணிமுத்தாறு கிட்ட ஒரு பெருமாள் இருக்கார், களிமேட்டு கிட்ட ஒரு பெருமாள் இருந்திருக்கார். இன்னொரு பெருமாள் எங்க இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீனிவாசபுரம்னு இப்ப நம்ம சொல்றோம். அந்த குளத்துக்கே சிங்கப்பெருமாள் குளம்னு தான் பேரு. அந்த இடத்துல இந்த சிங்கப்பெருமாள் இருந்திருக்கிறதாக சொல்லப்படுறது. இந்த மூணு பெருமாளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருக்குன்னா சோழ மன்னர்களுக்கு தான். சோழ மன்னர்கள் என்ன பண்ணாலாம், வெண்ணாறு அப்படின்னு சொல்லக்கூடிய விரஜா நதி பகுதிக்கு வரணும். ஏன்னா அங்கத்தானே பராசரர் தபஸ் பண்ணினார். அதனால இந்த மூன்று பெருமாளையும் அங்கேயே ஒரு சேர வைத்து விடுவோம், பக்தர்கள் வந்தா தரிசனம் பண்றதுக்கும் சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரை பார்த்தபடி இந்த மூன்று பெருமாளும் இருந்துருக்கா. அப்படி தஞ்சாவூரை பார்த்தபடி இருக்கிறதுனால ஊருக்கு எந்த விதமான ஒரு கலேபரமும் ஏற்படுவதில்லை அப்படின்ட்டு காலங்காலமா இந்த கோவிலுக்கு அவ்வளவு ஒரு பெருமை உண்டு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர்னு இப்ப நம்ம சொல்றோமே, இதை அமைக்க சொன்னதே பெருமாள் தான். விஸ்வகர்மாவை விட்டு அமைக்க சொல்றாராம். அவர் என்ன பண்ணினார், கருடன் மாதிரி அமைச்சாராம். கருடனுடைய வடிவத்துல தான் இந்த ஊரையே அமைத்தாராம். அதனால இன்னைக்கும் இந்த ஊருக்கு கருடனால ஏற்றம், கருடனுடைய ஒரு அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கருடனால எந்த விதமான ஒரு க்ஷீணமும் இந்த ஊருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கின்றார்கள். சரி, திவ்ய தேசம்னு பார்த்தோமே, யாரெல்லாம் பாடியிருக்கா? முதல்ல திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பாசுரத்தை தான் பார்த்தோம். அதே மாதிரி பூதத்த ஆழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வார் சுவாமிகளும் இந்த பெருமாளுடைய ஒரு ஏற்றம் எப்பேற்பட்டதுங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. அப்படி தஞ்சை மாமணி கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தில் 3 கோவில்கள் உண்டு என்று அந்த பெருமாளுடைய பேரருளை பெறுவோமாக. நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.